தனுசு ராசி மூல நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு சுக்கிர தசை 20 வருடங்கள். 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இப்போ சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள், சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஆகாத தசை. அதாவது 6ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இந்த தசைங்கிறது 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணக்கூடாது, 11ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணலாம். இந்த சுக்கிர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி. இப்போ 25 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் படிப்பில் ஒரு சில மந்த நிலை இருந்திருக்கும். இப்போ சுக்கிர தசையில் 7.5 சனி போயாச்சு, 7.5 சனி முடிஞ்சு இப்போது 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்கர காலங்கள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்து ஆட்சி பெற்று அது வக்கரமாகுது அப்படின்னாக்கா முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை இருக்கும். இப்போ படிப்பு ரீதியாக நிறைய முயற்சி பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு படித்தாலும் அந்த படிப்பில் வெற்றி இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பில் முயற்சிகள் பண்ணாலும் சரி, மனசு சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். மன அழுத்தங்கள் இதெல்லாம் இந்த சுக்கிரதசையோட காரகத்துவங்கள். ஏன்னா இளவயது காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது மனசை பாதிக்கும். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரம், அது ஒன்று. சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்துல குரு. இந்த குரு பகவான் நல்லா இருக்கணும். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு நல்லா இருக்கணும். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால படிப்பில் ஒரு சிலருக்கு தடைகள் உண்டு. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். ஓரளவுக்கு இந்த சுக்கிரதசை காலங்களில் முடிவு பகுதியில் வேலை வாய்ப்பு கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். நீங்கள் முயற்சிகள் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு சார்ந்து நீங்கள் படிப்புக்கு போனாலும் சரி, மேல் படிப்புக்காக, அப்படி இல்லை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இதெல்லாம் ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம், நல்ல டைம்னு சொல்லலாம். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த லக்னத்துக்கு சூரிய தசை அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. இது நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ ராசிக்கே 6, 8, 12 மறைஞ்சிருந்தா கூட இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு தான் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்க தவிர இதே லக்கணமாக இருந்தால் திருமண தடைகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அதே உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால் இப்போ திருமணத்தையும் கொடுத்துரும். திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் பாடாப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த சூரிய தசையில். ஏன்னா சூரிய தசை ஆகாது, சந்திர தசை ஆகாது, செவ்வாய் தசை ஆகாது இந்த 7.5 சனிக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சூரிய தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ வேலை தேடுறீங்கனாலும் வேலை கிடைக்கும். இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லை, இல்லை பதவி உயர்வு இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கோச்சாரப்படி கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் மட்டுமே 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது மட்டும் ஒரு மைனஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடனெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி தொழில் பண்ணுவீங்க, அந்த கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது ஒன்று வீட்டுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா வேலைக்காக கடன் வாங்கியிருப்பீங்க பணம் கட்டுறதுக்காக. இப்போ வேலைக்காக நீங்கள் எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க, அது கொடுத்துருப்பாங்க, அதுமாரி கடன் ஏற்பட்டிருக்கும். தொழிலை மாற்றுறதுக்காக இல்லை தொழில் அமைக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. இப்போ தொழிலே செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த தொழிலுக்கு உண்டான கடன் வாங்கியிருப்பீங்க, மேற்கொண்டு கடன் வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு, அதாவது 2024 மட்டும் இல்லாமல் 2025லையும் அடுத்த குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே சுப கடன்களை அதிகமாக கொடுக்கும். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ சந்திர தசை அப்படின்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை. இதில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். மனசு ரீதியாக பாதிப்பு, மன அழுத்தங்கள். இப்போ ஏற்கனவே 7.5 சனியில் இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பாடாப்பட்டிருப்பீங்க. சந்திர தசைனாவே
சந்திரன் சனி ஆகாது, 7.5 சனி ப்ளஸ் வந்து சந்திர தசை அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம்தான். அதிகப்படியான மன வலிகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. மனசு சார்ந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். இது வந்து சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தால் 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு வந்து சரியான முடிவாக இருக்காது. இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். மனசளவில் ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள், வேலை அழுத்தங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது சனி பயிற்சி பலன்களோ இல்லை குரு பயிற்சி பலன்களோ ராகுகேது பயிற்சி பலன்களோ இல்லை. இந்த கிரக பயிற்சிகள் ஆகியும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. இது வந்து தசாபுத்தி பாதிப்புகள், அதாவது கோச்சாரப்படி உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ தசாபுத்தி நல்லா இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது மாதிரி தசாபுத்தி பாதிப்புகளை சொல்லக்கூடிய வீடியோ அது. 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள். இது வந்து ராசிக்கு விரையாதிபதி தசை, ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீசமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே நீச பங்கத்தை அடைஞ்சிருந்தால் அருமையான வாய்ப்புகள் உண்டு. சுய ஜாதகத்தில் நீசமாக இல்லாமல் மற்ற இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த நேரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். வீடு கட்டக்கூடிய சூழல் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி, ஆனால் சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடு பலன்களை இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். 7.5 சனி முடிஞ்ச பிறகும் இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, 7.5 சனி முடிஞ்சு 1.5 வருட காலங்கள் ஆச்சு, இன்னமும் எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது, அந்த கஷ்டங்கள் இன்னும் போல, கடன் பிரச்சனைகள் போல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகத்தில் இருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா, லக்னத்துக்கு மட்டும் இல்லாமல் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யோகராக இருந்து நல்ல ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்திச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதே அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை இந்த 7.5 சனி காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். 7.5 சனி முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரலை, அது தொடருது, அந்த கடன் பிரச்சனை தொடருது அப்படின்னாக்கா ராகு தசையில பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள், 7.5 சனி முடிஞ்சா கூட ராகு தசையில பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். முன்னாடி நல்ல ஒரு தொடர்பு, நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருந்தா கூட, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு. எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அதை நிறைய பேர் வந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் சிறப்பான யோகத்தையும் கொடுக்கும். முன்னாடி வரக்கூடிய 12 வருடமும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். அது அந்த தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழிலில் நிறைய பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க. சுயதொழில் நல்லாவே இருக்க பெற 24 முடிய மட்டும் இல்லை, 25 கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வருஷம் அதாவது 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து திருப்தியான வாழ்க்கை அமையும். சுயதொழிலில் இருந்தாலும் சரி, நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி. இப்போ ஓய்வில் இருப்பீங்க, இப்போ 60 வயசுல மேலெல்லாம் ஓய்வில் இருப்பீங்க. இப்போ ஓய்வில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் கூட நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள், குடும்ப சூழல் சரியில்லாமல், பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். அடுத்து வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக போகுது, அது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து இப்போ வக்கர காலங்களில் இருக்குது. வக்கர நிவர்த்தி ஆனால் கூட குருவுடைய நட்சத்திரத்தில் இந்த சனியோட நகர்வுகள் இருக்கிறதுனால இப்போ நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். எந்த பாவ கிரகங்களும் சுபகிரக நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நன்மை செய்துவிடும். ஆனால் தீமைகள் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை சொல்லவே தேவையில்லை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகாதிபதி தசை, அதுவும் சுகஸ்தானாதிபதி தசை. இந்த தசை அப்படிங்கிறது இந்த வயதான காலத்தில் உங்களுக்கு சிறப்பான தசை அப்படின்னு சொன்னால் கூட, இந்த வயசு காலத்தில் இந்த தசை வந்து எனக்கு என்ன புரோஜனம்னு கேட்டிங்கனாக்கா அது தவறு. இந்த நேரங்களில் வர தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும். சின்ன வயசில் ஒரு நல்ல தசை வருது, யோக தசை வருது, குழந்தை பருவத்தில் ஒரு 10 வயசு டு 20, 25க்குள்ளே ஒரு யோக தசை வருதுன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். வீடு கட்டுவாங்க, அதில் நிலம் வாங்குவாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்கும். அது மாதிரி தான்
ஏன்னா நீங்கள் வந்து சம்பாதிச்சு வாங்க முடியாது. சின்ன வயசில் வந்து படிக்கிற காலகட்டங்களில் நீங்கள் சம்பாதிச்சு வாங்க முடியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு அது செல்லுபடியாகும். அதே மாதிரி வயசான காலகட்டத்தில் இருக்கிற தசை அப்படிங்கிறது, யோக தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு, அது பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வெளியே கொடுத்துருப்பீங்க, அது எங்கேயோ தூரத்தில் தான் இருக்கும். அதுக்கு இந்த தசைகள் வந்து நல்லபடியாக வேலை பார்க்கும். அது எப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் இருந்துச்சுனாக்கா இன்னும் பூஸ்ட் ஆகாது. உங்கள் பசங்களுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும். அதனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2024 மட்டும் இல்லை, 2025 உங்களுக்கு தசாபுத்திகளால் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நன்றி.